ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் நினைவு மண்டபம் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நினைவு மண்டபத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரமக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இம்மானுவேல் சேகரனுடன் உருவச்சிலையுடன் கூடிய அந்த அரங்கம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு மணிமண்டப திறப்பு விழாவுக்கு வந்த முதலமைச்சருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த மணிமண்டபத்தின் வாயிலில் இருந்த இம்மானுவேல் சேகரனின் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தியாகி இம்மானுவேல் சேகரனார் நினைவு மண்டபத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அந்த மண்டபத்தில் இம்மானுவேல் சேகரனின் முழு உருவச் சிலை இருக்கிறது. அந்த சிலையையும் மண்டபத்தையும் திறந்து வைத்த முதலமைச்சருக்கு அந்த ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த அது ஊர் பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் புத்தகங்கள் அளித்து அவருக்கு வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்போது அந்த மணிமண்டபத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் திறக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த மணிமண்டபத்தை திறந்து வைக்கிறார். அவருடன் அமைச்சர்கள் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், கே. நேரு உள்ளிட்ட அமைச்சர்கள் உடன் இருக்கிறார்கள். இந்த மணிமண்டப திறப்பு விழா நிகழ்ச்சியில் முழு உருவ சிலையுடன் தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் முழு உருவ சிலையுடன் கூடிய அந்த மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது திறந்து வைத்திருக்கிறார். சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பரமக்குடியில் உள்ள சந்தை மைதானத்தில் இந்த மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பல ஆண்டுகளாக அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்த தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் மணிமண்டபத்தை சிலையுடன் கூடிய அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடன் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன், கே. நேரு மற்றும் அந்த ராமநாதபுரம் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன் மற்றும் கே. நேரு, கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் உள்ளிட்ட அந்த பகுதி அமைச்சர்கள் உள்ளிட்டோரும், மாவட்ட ஆட்சியர், அரசு துறை அதிகாரிகள், செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் இந்த தியாகி இம்மானுவேல் சேகரனார் மணிமண்டப சிறப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் மணிமண்டபம் அவரது முழு உருவ சிலையுடன் இன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இது திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக அங்கு மணிமண்டபம் திறக்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு இப்போது பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் திறந்து வைக்கப்படுகிறது. அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த தியாகி இம்மானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு தரப்பில் இந்த மணிமண்டபம் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழு உருவ சிலை மற்றும் கண்காட்சி அரங்கம் ஆகியவற்றுடன் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அரங்கத்தை திறந்து வைத்து உள்ளே அந்த திருவுருவ சிலைக்கு மற்றும் அவருடைய உருவ படத்திற்கும் மலர் தூவி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்திய காட்சியையும், மேலும் தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் குடும்பத்தினர் மற்றும் அவருடைய வாரிசுகள் உள்ளிட்டோரிடமும் அவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் அந்த குடும்பத்தினர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சியையும் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் மணிமண்டபம் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காலையில் மதுரை சென்ற முதலமைச்சர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்துவிட்டு இப்போது அவருக்கு நினைவு பரிசை அந்த பகுதி மக்கள், ஊர் பொதுமக்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இம்மானுவேல் சேகரனார் மணிமண்டபத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அதற்கான கல்வெட்டுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கண்காட்சி அரங்கமும் அந்த மணிமண்டபத்தில் உள்ள அந்த கண்காட்சி அரங்கம் தியாகி இம்மானுவேல் சேகரனார் பங்கேற்ற போராட்டங்கள் மற்றும் அந்த பகுதி மக்களுக்கு அவர் செய்த பல்வேறு சேவைகளை நினைவுறுத்தும் புகைப்படங்கள் மற்றும் உருவப்படங்கள் அடங்கிய அந்த கண்காட்சி அரங்கமும் அந்த மணிமண்டபம் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளாகத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு அங்கு புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளையும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் மணிமண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கண்காட்சி அரங்கம் மற்றும் அவருடைய உருவப்படம் ஆகியவையும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. முழு உருவச் சிலையுடன் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் நினைவு மணிமண்டபத்தை பரமக்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்
திறந்து வைக்கக்கூடிய காட்சியும் அந்த பகுதி மக்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர், அவருடைய வாரிசுகள் உள்ளிட்டோரும் அவருக்கு நினைவு பரிசு மற்றும் நினைவு புகைப்படம், புத்தகங்களை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவின் அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகவும் திமுக அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றாகவும் திகழ்ந்த சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் மணிமண்டபத்தை இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரமக்குடியில் உள்ள சந்தை மைதானத்தில் திறந்து வைத்திருக்கிறார்.